கேட்குறேன் தவறில் எடுத்துக்கோங்க. நம்ம காந்திபுரத்துலேயே எக்கச்சக்கமான இது கடைகள் இருக்கு. 700 500 சென்னையில் ஒரு சில இடத்துல 200 ரூபாய்க்குலாம் கொடுக்குறான்னு சொல்லலாம். இங்கே 1000 ரூபாய்ங்கிற ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்களா? உங்களுக்கு டிஸ்பிளேவும் போயிருக்கு, பேக் சைட்லையும் பயங்கர அந்த சிந்தலையாக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்படி நான் 4 ரூபாய்க்கு மேலே கொடுத்து பண்ணுறது நான் டேரெக்டாக அங்கே ஷோரூம்லேயே போய் பண்ணிக்கலாமே, நம்ம எங்கேயும் வந்து பண்ணலாம். இல்லை, நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கிறேன். 15 நிமிஷம் சொல்லி சொல்லுவாங்க, 4 மணி நேரம் உட்கார வைப்பாங்க. கோயம்புத்தூர்ல எல்லா ரிவ்யூவும் பாருங்க, நம்ம கடையுடைய சர்வீஸ் நம்ம ரிவ்யூவும் பாருங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க நேரில் வாங்க. அந்த அளவுக்கு கேரண்டி அடி சொல்றீங்க. கண்டிப்பா நம்ம வேலை அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. நான் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, டச் மாற்றி கொடுக்கறதுக்கு 6 மந்த் வாரண்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அமைன்னு சொல்லி நான் 2 வேண்டி விரும்பி கேட்குறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் கிராஸ் ரோடு வந்துருக்கேன். கிராஸ் ரோடு என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி இந்த சைடு நீங்கள் பாருங்களேன். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே இதாக இருக்குது, கிளாஸாக இருக்கு இல்லையா, எல்லாம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையான ஃபோன்ஸு அதோட டிஸ்பிளேலாம் எப்படிலாம் கிராக் விழுகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் மொபைல் ஏதாவது இஷ்யூ ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு சூப்பரான ஒரு ஷாப் தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கே தெரியும் வந்து நம்ம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ரோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஷாப் இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் உங்களுக்கு டிஸ்பிளே, உங்களுக்கு மொபைல் அக்சஸ் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும். நம்மளே 2-3 கடையில் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் நிறைய பேர் கீழே கேட்டது என்ன அப்படின்னா, பிரதர் கோயம்புத்தூர்ல நிறைய கடையில் இருக்குது, நிறைய கடையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படி மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் வேலையை கம்மி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து வெவ்வேறு கடையில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த கடையோட பேர் என்ன அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே தாராளமாக வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் போகிற முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் அதை டிங்டாக் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து நிற்கும். கூட அடிஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ரெண்டுமே நான் கொடுக்குறேன். அதுக்கு உங்கள் அன்பு ஆதரவு சொல்லி வேண்டி விரும்பி கேட்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என் பேர் வந்து முகமது சாதிக் பாஷா. ஓகே, நம்ம ஷாப் நேம் எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்கே இருக்குது, வர்றவங்களுக்கு ஏதாச்சும் ரூட் ஏதாவது சொல்லிடுறீங்களா? அப்படியே ஜி, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ் கட்டு. சரிங்க. 9th to 10th பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது 9th ஸ்ட்ரீட்டுக்கும் 10th ஸ்ட்ரீட் நடுவில் இருக்குது. சரிங்க. வழி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் 100 அடியிலிருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கங்கா யமுனா காவேரி தேட்டர் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா மலபார். ஆமாம், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார்ல இருந்து நம்ம அப்படியே வந்தோம்னா கரெக்டாக வந்து நம்ம லெஃப்ட் கட் அடிக்கலாம். லெஃப்ட் கட் அடிச்சோம்னா நம்ம கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்கண்ணா. நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைட்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நெல்லையில ஸ்வீட்ஸ், அதை விட்டு லாஸ்ட்ல வந்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ். கிராஸ் கட் ரோட்ல சென்னை சில்க்ஸ். அந்த கட்டை ஒட்டி வந்தீங்கன்னா அந்த சென்னை சில்க்ஸ்க்கு பேக் சைடுல 9th ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சரிண்ணா. நம்ம ஷாப் நேம் என்னன்னு சொல்லி? நம்ம ஷாப் நேம் வந்து சைனா வேர்ல்டு மொபைல் சர்வீஸ் சென்டர். சைனா வேர்ல்டு பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ள சைனா ப்ராடக்ட்ங்களா? நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து சைனா வேர்ல்டுன்னு கோயம்புத்தூர்ல இருக்க கஸ்டமர்களுக்கு தெரியும். என்கிட்ட நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 10 வருஷமா வந்து காந்திபுரத்தில் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து வச்சு நடத்திருக்கோம். சரிங்க சரிங்க. நம்ம ஃபேஸை பார்த்த கஸ்டமர்களுக்கு தெரியும். நிறைய கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பரவாயில்ல. நம்ம வந்து மல்டி பிராண்ட், ஒரு கஸ்டமர் வந்து OnePlus வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க ஐஃபோன் வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க விவோ வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க ஓப்போ வச்சிருப்பாங்க. நம்ம வந்து எல்லா பிராண்டுமே வந்து பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இங்க மல்டி பிராண்ட் பண்றேன்னு சொன்னீங்க, என்ன மேஜரா பண்றீங்க? ஒட்டுமொத்த சர்வீஸ்மே பண்றீங்களா அல்லது மெயினா வந்து இப்போ பாத்தீங்கன்னா எல்லா போன் வச்சிருப்பாங்க, கண்டிப்பா கை தவறி கீழே விழுகும், டிஸ்பிளே தான் ப்ராப்ளம் ஆகும். கண்டிப்பாங்க. மெயினா இன்னைக்கு 100% வந்து நாங்க டிஸ்பிளே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ மெஜாரிட்டியா வந்து டிஸ்பிளே தான் நம்ம பார்த்தோம். பிரைஸ் ரேஞ்ச் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இந்த பிரைஸ்ல நாங்க காம்போ இந்த இதெல்லாம் மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பிரைஸ்ல நீங்க சொல்லுவீங்க? ஜி, நாங்க வந்து ஸ்டார்டிங் வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஜி, 1000 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து நாங்க வந்து அதாவது வந்து மொபைலுடைய டச் கிளாஸ் அல்லது டச் இது ரெண்டுல ஏதோ ஒன்று மேலே உடஞ்சிருந்து டிஸ்பிளே உள்ள நல்லா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக புரியுற மாதிரி காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்கண்ணா. இந்த மொபைலை பாருங்க, இது வந்து மேலே வந்து கிளாஸ் உடஞ்சிருக்குது. சரிங்களா? ஓகே. ஆனா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டச் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ இந்த மாதிரி உடஞ்சிருக்கிற மொபைலுக்கு வந்து நம்ம வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து பண்றோம். ஜி, அதாவது இந்த போன்ல வந்து கிளாஸ் மட்டும் இஷ்யூ இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு. டிஸ்பிளே நல்லா இருக்கு, உள்ள இருக்கிற டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே அது நல்லா இருக்குது. அதனால வந்து அதுக்கு நம்ம வந்து மேலே கிளாஸ் மட்டும் மாத்தி கொடுக்குறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து 1000 ரூபீஸ் பண்றோம். ஓகே. அப்ப நம்ம இதில் 1000ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க. கேட்குறேன் தவறில் எடுத்துக்கோங்க. நம்ம காந்திபுரத்துலேயே எக்கச்சக்கமான இது கடைகள் இருக்கு. அதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 700 500 சென்னையில் ஒரு சில இடத்துல 200 ரூபாய்க்குலாம் கொடுக்குறோம் சொல்லலாம். இங்க 1000 ரூபாய்ங்கிற ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குல்ல? ஜி, அது நிறைய பேர் நிறைய விதமா ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜி, இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷிங்கா பண்ணணும்னா மினிமம் 1000 ரூபாய் இல்லாம சர்வீஸ் நாங்க பண்ண மாட்டோம். ஜி, ஓகே. ஒரு மொபைல் எடுத்தோம்னா 1000 ரூபாய் வந்து அது வந்து சர்வீஸ் சார்ஜ் இருக்கணும். ஓகே. அப்பதான் நம்ம வந்து அது ஃபினிஷிங்கா ஒரிஜினல் பொருள் போட்டு நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட் போட்டு நல்லபடியா நம்ம கொடுக்க முடியும். இப்போ இதுல வந்து என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா வெறும் கிளாஸ் மட்டும் இதா இருக்கு, அதனால ஸ்டார்டிங் 1000 ரூபாயில இருந்து கொடுக்குறோம். 1000 ரூபாய் கொடுக்குறோம். இப்போ இது என்ன மாடல்னா? இப்போ இது வந்து LCD டிஸ்பிளே. ஜி, மேக்ஸிமம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. அதாவது வந்து மொபைல் யூஸ் பண்றவங்க 100%ல வந்து பாத்தீங்கன்னா 70 to 80% வரைக்கும் வந்து LCD டிஸ்பிளே தான். இல்ல லோ பட்ஜெட்ல
பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஒரு 5000 ரூபாய்க்குள்ள இருக்க மொபைல் தான் இருக்கும். ஓகே. அதுக்கு கிளாஸ் மாற்றுறதுக்கு மட்டும் நம்ம 1000 ரூபீஸ் சொல்லியிருக்கிறோம். ஆமாங்க. இப்போ ஒரு கால் வந்து உள்ள டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னு வைங்க, அந்த மாடல் வந்து நான் வந்து 2.5க்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். டச் டிஸ்பிளே சேர்ந்து காம்போ 2500 அதான் எல்சிடி. இது எல்சிடி. சரிங்க. இதே எல்இடி. இதே வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது வந்து சாம்சங் தான். இது எல்இடி டிஸ்பிளே. இப்போ இந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளே வந்து புரோக்கன் ஆயிருச்சு, மேல கிளாஸ் புரோக்கன் ஆயிருச்சுன்னா அதுக்கு வந்து 2000 சார்ஜ் பண்றோம். அதாவது கிளாஸுக்கு மட்டுங்க? ஆமா, கிளாஸுக்கு மட்டும். சரிங்க. ஆனா ஒரு கால் வந்து அது டிஸ்பிளே போயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து 4000க்கு மேல தான் வரும். 4 ரூபாய்க்கு மேல தான் வரும். ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறி வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாடலுக்கே வந்து ஒரு 4 ரூபாய்க்கு மேல வருதுன்னு சொல்றீங்க. இப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படி நான் 4 ரூபாய்க்கு மேல கொடுத்து பண்றது நான் டேரக்டா அங்க ஷோரூம்ல போய் பண்ணிக்கலாமே, நம்ம எங்கே வந்து பண்ணலாம்? இல்ல, ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இதோட ரேட் அதிகமா தான், ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகே ஓகே. என்கிட்ட மார்க்கெட் எப்பயுமே பாத்தீங்கன்னா காந்திபுரம் மார்க்கெட் எல்லாத்தோட ரேட் வந்து கம்மி. ஷோரூமுக்கும் மார்க்கெட்டுக்கும் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. சரிங்க. அவங்களுடைய ரேட் 4000 ரூபா, மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் பாகம் மட்டும் உடையாம பின்னாடி இருக்கிற பாகமும் கிராக் ஆயிருக்குது. டோர் உடஞ்சாலும் மாற்றிக்கலாம். அதுவும் மாற்றிக்கலாம். எல்லா மொபைலுக்கும் வந்து பேக் டோர் எப்படி டிஸ்பிளே எப்படி முன்னாடி தெரியுதோ அதே மாதிரி பேக் டோரும் வந்து பின்னாடி வந்து உடையும். அந்த டோரும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாடல் பாருங்க, இது OnePlus. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேவும் போயிருக்கு, பேக் சைட்லையும் பயங்கர அந்த சிந்தலையாக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டோம்னா 6500 ரூபீஸ் வரும். 6500 டிஸ்பிளே மட்டும் சொல்றீங்க? டிஸ்பிளே மட்டும். பேக் டோர் மாத்தணும்னா 1000 ரூபீஸ் வரும். ஓ சரிங்க. 75 வரும். இப்போ ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. இப்போ அடுத்த மாடல் பாத்துக்கங்க, இது எட்ஜ் மாடல். இந்த எட்ஜ் மாடலுக்கு கிளாஸ் போயிருந்துச்சுன்னா, எட்ஜ் மாடல்னா இந்த சைடுல இருந்து ஆமா இந்த சைடுல வந்து உங்களுக்கு வந்து ஃபிளாட்டா ஓகே இதா இருக்கிறது எட்ஜ் மாடல். சரிங்க. இதுல வந்து கிளாஸ் மட்டும் மேல உடைஞ்சிருந்துச்சுன்னா 3500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். இது வேலை வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இதுக்கும் பேக் டோர் வந்து உடைஞ்சிருந்துச்சுன்னா எல்லா மாடலுக்கு பேக் டோர் வந்து மாத்திக்கலாம். இப்போ இங்க இருக்கிற மொபைல்ல எப்படின்னா நம்ம இங்க இது எல்லாமே வந்து டெய்லி எனக்கு வந்து கொரியர்ல வரக்கூடிய மொபைல் தான். ஓ கொரியர்ல இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக இத்தனை மொபைல் வந்திருக்குன்னா இது எல்லாமே டெய்லி எனக்கு கொரியர்ல வரணும். ஒரு நாளைக்கு 5 to 10 மொபைல் கம்மி இல்லாம வந்து கொரியர்ல வரணும். சரிங்க. ஓகே. கொரியர்னா கோயம்புத்தூர் வெளியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா எல்லா பக்கம் இருந்து எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஓ கொரியர்ல இருந்து வரும்போது எப்படி நமக்கு தனிப்பட்ட நபர்கள் மட்டும் அனுப்புறாங்களா இல்ல எப்படிங்கனா? இல்ல ஜி, அப்படி இல்ல. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மொபைல் கடை வச்சிருக்கக்கூடிய கடை வந்து நிறைய கடை இருக்குது. ஆமாங்க. ஆனா அந்த கடையில வந்து சர்வீஸ் மெக்கானிக் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கடையில வரக்கூடிய மொபைலை வந்து எடுத்துட்டு நம்மள மாதிரி சர்வீஸ் சென்டர்ல கொண்டு வந்து கொடுத்து பண்ணிட்டு போவாங்க. கடைக்காரங்க வந்து பண்றாங்க. கடைக்காரருக்கு நம்ம பண்றோம். கடைக்காரருக்கு என்ன சார்ஜ் பண்றோம், 1000 ரூபீஸ் பண்றோமோ அதே சார்ஜ் தான் கஸ்டமருக்கு பண்றோம். எனக்கு கடைக்காரர் வேற, கஸ்டமர் வேற கிடையாது. எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம். அடுத்து இப்போ என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்க இந்த பொருள் எல்லாம் வந்து இங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரெடி பண்றதுக்குனான டைம். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லாரும் வேலையில் இருப்பாங்க, வந்தமா கொடுத்தமா ஒரு 10-15 நிமிஷத்துல கிடைக்குமான்னு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கடையில் மினிமம் எவ்வளோ டைம் எடுத்துக்கீங்க? ஜி எனக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் இருந்தாலும் 1 மணி நேரம் குறைஞ்சது எனக்கு ஒரு மொபைலுக்கு வேணும் ஜி. 1 மணி நேரம் கஸ்டமர் டேரெக்டாக வர்ற கஸ்டமருக்கு. ஏன் கேட்டால் ஒரு சில ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நானும் 20 நிமிஷம், 15 நிமிஷம், 10 நிமிஷம், அதெல்லாம் அப்படிலாம் சுடுக நம்ம வந்து பண்ண முடியாதுங்க ஜி. ஓகே ஓகே. அது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு மொபைலுக்கு கிளாஸ் மாற்றுறதுக்கோ அல்லது காம்போ மாற்றுறதுக்கோ நமக்கு வந்து 1 hour டைம் வேணும் ஜி. இப்போ நான் வந்து அதிகபட்சம் கம்மியான 1 hour நம்ம கேட்டாலும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் வேலையை முடிச்சிட்டேன்னா கஸ்டமர்கிட்ட நான் கொடுத்துடலாம். கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம். சில கடையில் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் சொல்லி சொல்லுவாங்க, 4 மணி நேரம் உட்கார வைப்பாங்க. அந்த பிரச்சனை வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து டைம் வந்து 1 hour வந்து கேட்குறேன். ஆனால் அந்த 1 hourக்கு நான் வந்து பக்காவாக முடிச்சு கொடுத்துருவேன். பண்ணி பரவாயில்ல, கட்டன் ரேட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுதான் ஜி. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1000 ரூபான்னு சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி மினிமம் டைம் வந்து 1 hour சொல்லியிருக்கீங்க. அது தாண்டாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கீங்களா? அது வந்து நான் தான் சொல்கிறேன் ஜி, எனக்கு வந்து கூகுளில் வந்து அக்கௌண்ட் இருக்குங்க ஜி. சரிங்க. சைனா வேல்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணால் நம்ம கடையுடைய கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. அங்கே ரிவ்யூ பார்த்துக்கலாம். கோயம்புத்தூரில் எல்லா ரிவ்யூவும் பாருங்க. சரிங்க. நம்ம கடையுடைய சர்வீஸ் நம்ம ரிவ்யூவும் பாருங்க. ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வாங்க. அந்த அளவுக்கு கேரண்டி அடி சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம வேலை அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஜி. நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தாராளமாக கூட வாங்கிக்கலாம். பிகாஸ் ஏன்னா கூகுள் ரிவ்யூங்கிறது நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்யூனான ரிவ்யூவாக இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக அதை நீங்கள் படித்து பார்த்து கூட வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்பிளேவோ அல்லது கிளாஸோ மாற்றும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானவங்க கொடுத்துருவீங்களா, ஆல்ரெடி அது எதாவது பிரச்சனையாக இருக்குது, இன்னும் எதாவது பிரச்சனையாக அதிகமாக வந்துருமோ அப்படின்னு சொல்லி பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கவங்கள எப்படிங்கண்ணா? நம்மகிட்ட இருக்கிறவங்களாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய. சரி சரிங்கண்ணா. நம்ம 2 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் லீவ்ல இருக்காரு. நம்ம கடையில் வந்து மொத்தம் 3 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸான கரெக்டான ஆள் இருக்கிறங்காட்டியும் 1 மணி நேரத்துக்கு ஒரு செட்டு பார்த்தா போதும். எனக்கு 10 மணி நேரத்துக்கு 10 செட்டு ரெடி ஆயிரும். சரிங்க. 3 பேருக்கு எனக்கு
வந்து 30 செட் ரெடி ஆயிரும். எனக்கு அந்த 30 செட்டை வந்து பார்க்கறதுக்கு டைம் சரியா இருக்கு. இனி அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 5 பேர் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் காமிச்சிருக்கிறது இந்த ஒரு 4 மாடல் காமிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து தோராயமாக இவ்வளோ ப்ரைஸ் ஆகும், டிஸ்பிளே மாற்றதா இருந்தால் இவ்வளோ ஆகும், அல்லது கிளாஸ் மட்டும் மாற்றதா இருந்தால் இவ்வளோ ஆகும், தோராயமாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வெறும் இந்த 4 பிராண்ட் மட்டும் பயன்படுத்தான்னு சொல்ல முடியாது. 25 பிராண்ட் 30 பிராண்ட் இருக்கு ஜி. ஓகே. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் வந்து மாறி மாறி வரும் ஜி. அதுலேயே மாடல் வேரியஸாக வந்து ரேட் வந்து மாறி மாறி வரும். சரிங்களா. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கஸ்டமர் கால் பண்ணி என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மென்ஷன் பண்ணாங்கன்னா சரிங்க, அவங்களுக்கு நான் டீட்டெயில் வந்து மறுபடியும் நாங்கள் ப்ரைஸோடைய டீட்டெயில் வந்து கொடுத்துருவோம். அப்புறம் அவங்க வந்து 4 கடையை வந்து விசாரிச்சு பார்க்கட்டும். நம்ம கடை கண்டிப்பாக எல்லாத்தோட பெஸ்ட்டாக இருக்கும் ஜி. அது வந்து நான் 100% சொல்கிறேன். என்கிட்ட வேலை சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இன்னொரு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில கடைகள் எல்லாம் நீங்க வந்து மாத்துறாங்க, மாத்திட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு ஏதாவது இஷ்யூஸ் மாதிரி ஏதாவது வருது அப்படிங்க. ஏன்னா அவங்க டூப்ளிகேட் இது நான் போட்டு கொடுக்குற டிஸ்பிளே ஒர்க்குக்கு வந்து நல்லா முதல்ல இதை விஷயத்தை விளங்கிங்க. சொல்லுங்க. நான் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, டச் மாற்றி கொடுக்கறதுக்கு 6 மந்த் வாரண்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ஜி. 6 மாசம் வாரண்டி. 6 மாசம் வாரண்டி. தண்ணியில போடக்கூடாது, கீழே போடக்கூடாது, உடையக்கூடாது. பிசிக்கல் டேமேஜ், வாட்டர் இது மட்டும் இல்லாம இருக்கணும். ஆகாம இருந்ததுன்னா நான் 6 மாசம் வாரண்டி போட்டு நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம போடுறங்காட்டி தான் நமக்கு வந்து நல்ல ரிவ்யூ வந்து கிடைக்குதுங்க ஜி. ரைட். சரிங்க. இன்னைக்கு மாத்திட்டு போயிடுவாங்க, 3 நாள் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்க இதாயிருவாங்க. கண்டிப்பா. நான் சொல்றது உடையக்கூடாது, தண்ணியில போடக்கூடாது. இது 2 ப்ராப்ளம் ஆகாம இருந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம அதை பார்த்து கொடுத்துடலாம். இந்த டிஸ்பிளேக்கெல்லாம் வந்து எவ்வளவு பேர் வந்து வாரண்டி 6 மாசம் கொடுக்குறாங்கன்னா சொல்லவே முடியாது. நம்ம 6 மாசம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து 6 மாசம் டிஸ்பிளே ஒர்க்னு வந்தாலே 6 மந்த் வாரண்டி போட்டுறோம். ஓ ரைட். ஒரிஜினல் டிஸ்பிளே அவங்க டிஸ்பிளே உடையாம இருந்துச்சுன்னா 6 மந்த் அது ஒன்றும் ஆகாதுங்க ஜி. கீழே போடாம எதுவும் ஆகாது. வாரண்டிங்கிறதே அவங்களுடைய திருப்திக்கு தான் நம்ம கொடுக்குறது. ஓகே. இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பண்ணிட்டு போறோம், ஏதாவது ஆயிருமோன்னு அவங்களுக்கு அந்த பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு திருப்திக்காக கொடுக்கறது தான். கம்ப்ளைண்டே வராது. அதே மீறி ஏதாவது வந்தாலும் 10ல் 1 2 பண்ணி கொடுத்துடலாம் ஜி. சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, எல்லா கடைக்காரன்ட்டையும் கேட்கறத உங்ககிட்ட கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க யாராச்சும் பார்த்துட்டு இப்போ இந்த பொங்கலுக்கோ இல்லை பொங்கல் தாண்டியோ அவங்களுடைய செல்ஃபோனில் ஏதாவது டேமேஜ் ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டாக வேணும்னு நினச்சி உங்கள் ஷாப்புக்கு வராங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா வரவங்களுக்கு ஏதாவது பார்த்து வரும். இது வரைக்கும் வந்து ஆஃபர் எதுவும் பண்ணதில்லை ஜி. சரிங்க. ஆஃபரே எனக்கு பிடிக்காது ஜி. நான் செய்கிற வேலைக்கு காசு கேட்குறேன், எதுக்கு ஆஃபர்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆளுங்க. சரிங்க. நம்ம எம்கேஜிலிருந்து வர்றங்காட்டியும் 10% நான் வந்து 2500க்கு மேலே பண்ணாங்கன்னா 10% நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ளாட். ஆமாம் ஜி. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் வந்து உங்கள் ஃபோன் என்ன ஏது அப்படிங்கிறத விட்டு சொன்னீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைங்கிற சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் உங்களுக்கு அனுப்பாரு. சப்போஸ் இப்போ 2500 மேலே இருந்துச்சு அப்படின்னா மொபைலை வந்து எங்கேயும் நம்பி கொடுக்க முடியாதுங்க ஜி. நான் வந்து நம்பிக்கைக்குரியவனா அந்த மொபைலை வந்து பக்காவா சில பேர்த்துடைய போட்டோஸு உள்ள வந்து கேலரியில் நிறைய இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பேட்டர்ன் லாக் கூட ஓப்பன் பண்ண மாட்டோம் ஜி. அதை மாற்றி டிஸ்பிளே மாற்றி ஃபினிஷிங்காக பக்காவாக கொடுத்துருவோம். சூப்பர். ஓகே, அருமையாக சொன்னீங்க. இந்த வாய்ப்பை மறக்காம நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் மட்டும் பயன்படுத்த இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த இதே வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது இது பண்ணும்போது அட்லீஸ்ட் 2500 மேலே வந்துச்சு அப்படின்னா ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட் அவங்க பெற்றுக்கிட்டோம். ஸோ இதோ இந்த வீடியோ வாங்கிட்டு பண்ணிக்கிறேன். உங்கள் யாரையும் டேக் கேர், டாடா பை பை சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பன் மோக்லி வரணுங்கண்ணோ.